தேவமாதாவின் வணக்க மாதம் 9ஆம் நாளிற்கான புதுமை. தமது திருமைந்தனின் சத்திய வேதமானது அஞ்ஞான இருள் படர்ந்த தேசங்களில் பிரவேசிக்கவும் பரப்பவும் விசேஷ உதவி தேவமாதா செய்கிறாள் என்பதற்கு சந்தேகமில்லை. நிரூபிக்கும் புதுமையாவது, அமெரிக்க தேசங்களில் வடபுறங்களில் எண்ணிக்கை இல்லாத பிற சமயத்தார் தங்களின் தேவர்களை விட்டுவிட்டு மனம் திரும்பி சத்திய வேதத்தில் உட்பட்டார்கள். இவ்வாறு மனம் திரும்பினவர்களுக்குள்ளே தியாகோ என்னும் ஒரு பக்தியுள்ளவன் இருந்தான். அவனுக்கு செல்வமில்லாதிருந்த போதிலும் தான் இருக்கும் அந்த நிலையிலும் மகிழ்ச்சியுடன் சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம் செய்து வாழ்ந்து கொண்டிருந்தான். தேவமாதாவின் பேரில் தான் வைத்த பக்தியினால் சனிக்கிழமை தோறும் ஒரு காத தூரமான மெக்சிகோக்கு நகருக்கு சென்று பூசை காண்பான். அந்நகருக்கு செல்லும் பாதை நடுவில் ஓர் சிறு மலை இருந்தது. இந்த மலையின் மேல் பிற சமயத்தார் பழங்காலம் தொட்டு தாகி என்னும் ஒரு தேவதைக்கு பிரபலமான ஆராதனை செய்து வந்தபடியால் இந்த மலை மகா பெயர் பெற்றதாம். ஆனால் தேவமாதா இந்த இடத்திலேயே தனக்கும் ஒரு கோவிலை கட்டுவிக்கவும் தன்னுடைய இரக்கத்தின் வல்லமையை காண்பிக்கவும் திருவுளம் கொண்டாள். எவ்வாறெனில் 1531ஆம் ஆண்டில் சனிக்கிழமை தியாகோ என்பவன் தன் வழக்கப்படியே மெக்சிகோ நகருக்கு திருப்பலி காண அதிகாலையில் சென்று மேற்சொல்லிய சிறு மலை அருகில் சேர்ந்தவுடனே இனிய குரலோசை அவன் காதில் விழவே அது என்னவென திரும்பி பார்த்தான். அப்பொழுது மிகுந்த தொனியுள்ள ஒரு சிறு மேகத்தையும் அதை சூழ மகா பிரகாசம் பொருந்தின ஒரு பச்சை வில்லையும் கண்டான். இந்த மகிமையான பாவனையை மகா சந்தோஷத்துடன் அவன் பார்க்கும் பொழுது மேகத்தினின்று யாரோ தன்னை அழைக்கிறதாக கேட்டு மலை மீதேறி ஓர் உன்னத அரியணையில் மிகுந்த அழகு சோபனமுள்ள ஒரு கன்னிகை உட்கார்ந்திருக்கிறதை கண்டான். அன்னையுடைய திருமுகமானது சூரியனுக்கு ஒப்பாயிருந்ததையும் அன்னையுடைய திரு உடைகளிலிருந்து புறப்படுகிற ஒளியின் கதிர் சுற்றிலும் இருக்கிற கற்பாறைகளின் மேல் பட்டு அவை இரத்தினங்களைப் போல் ஒளிர செய்து கொண்டிருந்ததையும் கண்ட தியாகோ என்பவன் பிரமித்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கியிருந்தான். அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்த கன்னிகை அவனை நோக்கி, மிகுந்த பட்சத்துடன் நீ எங்கே போகிறாய் என்று கேட்க, நான் பரிசுத்த கன்னிகையை குறித்து பூசை காண போகிறேன் என்றான். அதற்கு ஆண்டவள், உன்னுடைய பக்தியும் மனத்தாழ்ச்சியும் நமக்கு மிகவும் பிரியமாயிருக்கின்றன. நாம் மெய்யான கடவுளின் தாயானதால் இவ்விடத்தில் நம்மை குறித்து ஓர் கோவில் கட்ட வேண்டும். இவ்விடத்தில் நம்முடைய விசேஷமான வரங்களை அளித்து உனக்கும் உன் நாட்டினருக்கும் மற்ற பக்தியுள்ள விசுவாசிகளுக்கும் அன்புள்ள தாயை போல நாம் இருப்போம். நீ கண்டதையும் கேட்டதையும் ஆயரிடத்தில் போய் நாம் சொன்னதாக சொல் என்றாள். தியாகோ என்பவன் எளிய மனிதனாக இருந்த போதிலும் ஆயரிடத்தில் போய் தான் கண்டதெல்லாம் அவருக்கு அறிவித்தான். ஆயரோ வென்றால் அதை கேட்டு சந்தேகப்படாதிருந்த போதிலும் தேவ சித்தத்தின் ஒரு அடையாளம் தமக்கு வேண்டுமென்று சொல்லி ஒன்றும் செய்யாதிருந்தார். தியாகோ என்பவன் தன் ஊருக்கு திரும்பி போகையில் அந்த சிறு மலையின் முன் சொன்னபடியே பரிசுத்த கன்னிகையை மறுபடியும் கண்டான். அவன் ஆயர் சொன்னதை அன்னைக்கு அறிவித்த போது, நல்லது, அந்த அடையாளத்தை கொடுப்போம் என்றாள். 2-3 நாளைக்கு பிறகு தியாகோ என்பவன் மலை அருகில் வந்தபோது தேவமாதா அவனுக்கு தன்னை காண்பித்து அன்பான வார்த்தைகள் சொல்லி, நீ இந்த சிறு மலையிலே இருந்து சில மலர்களை பறித்து கொண்டு வாவென்றாள். அப்போது மலர்கள் பூக்கிற காலமில்லதா இருந்தாலும் அவன் தேவநாயகியின் வார்த்தையை நம்பி மலை மீது ஏறி சென்று அவ்விடத்தில் சிறந்த மனமுள்ள மலர்கள் இருந்ததைக் கண்டு அவைகளுள் நல்லவைகளையும் பறித்து கொண்டு மீண்டும் தேவமாதாவிடம் வந்தாள். அன்னை இம்மலர்களை வாங்கி கட்டி அவனுக்கு மீண்டும் அளித்து, நீ இவைகளை ஆயரிடம் கொண்டு போய் என்றாள். இம்மலர்களை தான் அணிந்திருந்த நெடுஞ்சட்டைக்குள் மறைத்து ஆயரிடம் சென்றான். ஆயருடைய பணிவிடைக்காரர் மலர்களின் மனத்தை முகர்ந்து தியாகோ என்பவனுடைய சட்டையை திறந்து மகா அதிசயமாய் சட்டைக்குள் உன்னத வேலையாக செய்யப்பட்ட மலர்களை கண்டார்கள். ஆயர் அருகில் வந்தவுடன் தியாகோ மலர்களை கொடுக்க சட்டையை திறந்தான். அப்போது அவனுடையவும் ஆயருடையவும் கூட இருக்கிறவர்களுடையவும் கண்ணுக்கு இந்த சட்டையினுடைய பக்கத்தில் மிகவும் அழகாய் எழுதப்பட்ட தேவமாதாவின் ஒரு படம் இருக்கிறதாக தோன்றியது. உடனே ஆயரும் மற்றவர்களும் பிரமித்து சாஷ்டாங்கமாய் விழுந்து அந்த அற்புதமான படத்தை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள்.
பின்னும் எழுந்திருந்து ஆயர் தியாகோவின் சட்டையை கழற்றி அதில் எழுதப்பட்டிருந்த படத்தை தம்முடைய அரண்மனையில் இருக்கும் கோவிலில் ஸ்தாபிக்கவே அத்திருப்படத்தை வணங்க அநேகர் திரண்டு வந்தார்கள். மறுநாள் ஆயர் திரளான ஜனங்களோடு தேவமாதா தம்மை காண்பித்த சிறு மலையை பார்க்க சென்றார். அவர் தேவமாதாவின் பாதம் படிந்த இடத்தை காண்பிக்க வேண்டுமென தியாகோவுக்கு சொல்லும்போது தியாகோ பயத்தினால் அதை காண்பிக்க கூடாதவனாய் இருக்கையில் பூமியினின்று அற்புதமாய் ஓர் நீரூற்று புறப்பட்டது. அந்த ஊற்று இந்நாள் மட்டும் இருக்கின்றது. ஆயர் இந்த அற்புதங்களால் தேவ சித்தத்தை அறிந்து அந்த புனித ஸ்தலத்திலேயே ஒரு கோவிலை கட்டி அதில் இந்த சட்டையில் பதியப்பட்ட படத்தை பூஜ்யமாய் வைத்தார். அந்த கோவில் சிறிதாக இருந்ததினால் சில ஆண்டுகளுக்கு பின் 10 லட்சம் ரூபாய் செலவில் ஓர் பிரம்மாண்டமான கோவிலை கட்டினார்கள். இந்த கோவிலுக்கு பெயரும் கீர்த்தியும் உலகில் எங்கும் உண்டாயிற்று. இந்த சரிதையை கேட்கிற கிறிஸ்தவர்களே, தேவமாதாவின் வல்லபமும் அன்பும் தயாளமும் எவ்வளவென்று ஆராய்ந்து பார்த்து அன்னையின் அடைக்கலத்தை குன்றாத நம்பிக்கையோடு அண்டி வர கடவீர்கள். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்தழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாய் வரியாய் கேட்டு தந்தருளும். ஆமீன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமீன்.